Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரிஸோட 39வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து நமக்கு 3 டேபிள் கொடுத்துருப்பாங்க. கஸ்டமர், ப்ராடக்ட், அப்புறம் ஆர்டர்ஸ் டேபிள்னு சொல்லிட்டு. அந்த ஆர்டரில் வந்து ஒரு ப்ராடக்டை எந்த கஸ்டமர் என்னைக்கு வாங்கினாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கடைசியாக எப்போ ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பார்க்குற எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிட்டப்போட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். இப்போ டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து சொன்ன மாதிரி 3 டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கஸ்டமர்ஸ், இன்னொன்று வந்து ஆர்டர்ஸ், அடுத்தது வந்து ப்ராடக்ட்ஸ். இப்போ கஸ்டமர் டேபிளில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி இருக்கும், அப்புறம் கஸ்டமரோட நேம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் டேபிள்லையும் ப்ராடக்ட் ஐடி இருக்கும். அதில் ஐடிங்க யூனிக் ஐடென்டிஃபையர்ஸ், கஸ்டமர் ஐடியும் சரி ப்ராடக்ட் ஐடியும் சரி, அந்த டேபிளோட கரஸ்பாண்டிங் யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ அந்த ப்ராடக்டோட நேம் என்ன அப்படிங்கிறது இருக்கும், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். மூணாவது வந்து மெயினாக ஆர்டர்ஸ் டேபிள். அதில் வந்து ஒவ்வொரு ஆர்டரும், ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஒரு ஆர்டர் பண்ணிடுவோம் இல்லையா, ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒரு ஆர்டர் ஐடி கிரியேட் ஆகும். அது வந்து ஆர்டர் டேபிள் பொறுத்த வரைக்கும் யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1 வந்து ஜூலை 31 பண்ணியிருக்காங்க. பண்ண ஆள் யாருன்னா கஸ்டமர் ஐடி 1, அப்புறம் ப்ராடக்ட் ஐடியும் 1. ஸோ கஸ்டமர் ஐடி 1 அப்படிங்கும்போது அது வந்து வின்ஸ்டன். ப்ராடக்ட் ஐடி 1 அப்படிங்கும்போது ப்ராடக்ட் டேபிள் பார்த்தோம்னா கீபோர்டு. ஸோ மொதல் ரெக்கார்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜூலை 31, ஆர்டர் பண்ணது வந்து வின்ஸ்டன், ஆர்டர் பண்ண ஐட்டம் ப்ராடக்ட் வந்து கீபோர்டு. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் வந்து ஜூலை 30 இருக்கு, ஆர்டர் பண்ண வந்து கஸ்டமர் ஐடி 2, அதாவது ஜொனாத்தன். ப்ராடக்ட் வந்து ஐடி வந்து 2, அது வந்து மவுஸ், அது $80. ஸோ இதான் வந்து இந்த டேபிளோட ஸ்ட்ரக்சர். இந்த டேபிளை கிரியேட் பண்ணிப்போம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கடைசியாக எப்போ யார் ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 1 இருக்கு இல்லையா, நம்ம 3 ப்ராடக்ட் இது வரைக்கும் இருக்குது இல்லை, 1 2 3. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட் பண்ணி வைப்போம். ஸோ இது 4மே வந்து ப்ராடக்ட் 1, அப்புறமா இது வந்து ப்ராடக்ட் 3, இது வந்து ப்ராடக்ட் 2. ஸோ 3 செட் இருக்கு. ஸோ ப்ராடக்ட் 1ல பார்த்தோம்னா ஜூலை 31, 29, அப்புறமா ஆகஸ்ட் 1. ஸோ ஆகஸ்ட் 1 2 ஆர்டர் இருக்கு, அதான் வந்து கடைசியாக ஆர்டர் பண்ண ஆர்டர். ஸோ அதை வந்து நமக்கு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட்டாக பண்ணது. இப்போ இதில் வந்து ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 29. ஸோ 29 தான் லேட்டஸ்ட்டு. ஸோ இது 4ஐயும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு 3 டேட்டாஸை கம்பைன் பண்ணும்போது 4 ரெக்கார்டு வருது இல்லையா. 6 and 7ங்கிற ஆர்டர், அப்புறம் 8ங்கிற ஆர்டர், அப்புறமா 3ங்கிற ஆர்டர். இந்த 4மே வந்து லேட்டஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ். ஸோ அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் நேம், அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஆர்டர் ஐடி, இந்த 4 இன்ஃபர்மேஷன் வேணும். இப்போ இது வந்து 6 and 7 தான் வந்து ஆர்டர் ஐடி இல்லையா, ஃபஸ்ட்டு 2 rows 6 and 7. பண்ணது யார் அப்படின்னா கஸ்டமர் 2 அண்ட் கஸ்டமர் 3. கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கேட்கல. ப்ராடக்ட் வந்து 1, அதாவது கீபோர்டு. ஸோ 2 கீபோர்டு, ஆர்டர் ஐடி 6 and 7, ஆகஸ்ட் 1. அடுத்தது வந்து ஆர்டர் ஐடி 8, ஆகஸ்ட் 3, ப்ராடக்ட் ஐடி 2, விச் இஸ் மவுஸ். ஸோ மவுஸு ஆர்டர் ஐடி வந்து 8, பண்ணது வந்து ஆகஸ்ட் 3. கடைசியாக இருக்கக்கூடியது ஆர்டர் ஐடி 3, ஆகஸ்ட் 29, ப்ராடக்ட் ஐடி 3. ப்ராடக்ட் ஐடி 3 வந்து ஸ்க்ரீன் இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்டு வந்துருச்சு. ஸோ இதான் வந்து அவங்க ஃபைனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அவுட்புட். இது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 டேபிளையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு ஆர்டர் இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா. ஸோ செலக்ட்
ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள் ஓன்னு வச்சுப்போம். ஸோ என்னெல்லாம் இருக்குது இதில் ஓ டாட் ஆர்டர் ஐடி, அவங்க ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராடக்ட் ஐடியை கொண்டு வந்துடலாம். ஓ டாட் ப்ராடக்ட் ஐடி, ஓ டாட் ஆர்டர் ஐடி, அப்புறம் ஓ டாட் ஆர்டர் டேட். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம ப்ராடக்ட் டேபிளோட கனெக்ட் பண்ணோம். பட் இப்போதைக்கு இது போதும் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ எல்லா ப்ராடக்ட் ஐடியும் எந்த ஆர்டர் என்ன டேட் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ராடக்ட் நேமை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி யார் அந்த கஸ்டமர்னு இந்த கொஸ்டினில் கேட்கல, பட் யார் அந்த கஸ்டமர்னு தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் டேபிளோட ஜாயின் பண்ணணும். இன்னர் ஜாயின் customers c on c dot customer id equal to order table dot customer id. ஸோ இப்போ கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நான் போயிட்டு கஸ்டமர் டேபிள் இருக்கிறது கஸ்டமர் ஐடி தான் இருக்குது. ஓகே, இது கஸ்டமர் நேம் வேணும். ஸோ சி டாட் நேம் அஸ் CSTOMER கஸ்டமர் நேம். இதை ரன் பண்ணும்போது எனக்கு கரஸ்பாண்டிங் கஸ்டமர் ஐடிக்கான நேம் வந்துருச்சு எனக்கு. இப்போ எனக்கு ப்ராடக்டோட நேம் வேணும்னா ப்ராடக்டோட நேமுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் டேபிளில் ஜாயின் பண்ணணும். PUCTS ப்ராடக்ட்ஸ் ஆன் P டாட் ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஐடி. இப்போ எனக்கு ப்ராடக்டோட நேம் வேணும்னா P டாட் ப்ராடக்ட் நேம் இல்லையா, ப்ராடக்ட் டேபிளில் ப்ராடக்ட் நேம் இருக்குது. ஸோ இது ரன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஆர்டரோட ப்ராடக்ட் நேம் என்னங்கிறது வந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து அந்த 3 டேபிளையும் ஜாயின் பண்ணுவோம். பட் இதில் வந்து நம்ம கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கேட்கல இல்லையா, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனும் ஆர்டர் இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. அதனால கஸ்டமர் டேபிள் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எது மிஸ் ஆகுது, சி டாட் நேம் மிஸ் ஆகுது. ஓகே, தூக்கி விட்டோம் இல்லையா கஸ்டமர் டேபிளில். ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் நேம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது எனக்கு. ஸோ இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். கமா கடைசியில் ஸ்னோஃப்ளேக்கில் வந்து கடைசியில் கமா இருந்தால் கூட ஒர்க் ஆகும், அது நல்ல ஒரு பார்ட். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஃபார்மேட் கரெக்டாக வந்துருச்சு. ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ஐடி, ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு. ஆனால் எனக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கடைசியாக பண்ண ஆர்டர் தான் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கடைசியாக இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செலக்ட் ப்ராடக்ட் ஐடி, கடைசியாக பண்ணது அப்படின்னா மேக்ஸ் ஆஃப் டேட் இல்லையா, ஆர்டர் டேட். மேக்ஸ் ஆஃப் ஆர்டர் டேட் as ஆர்டர் டேட் ஃப்ரம் ஆர்டர்ஸ் டேபிள். இது வந்து ப்ராடக்ட் ஐடி வைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத குரூப் பை 1. ஸோ இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட கரஸ்பாண்டிங் கடைசியாக பண்ண ஆர்டர் வந்துடும். ஸோ 1 வந்து 0801, 2 வந்து 083, 3 வந்து 29. ஸோ 3க்குமே வந்து டேட்டா கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் டேபிளாக யூஸ் பண்ண போகிறேன், ஒரு சிடி டேபிளாக வித் raw data as. இப்போ இந்த மெயின் டேபிள் இருக்கு இல்லையா, இதோட அதை கனெக்ட் பண்ண போகிறேன். இன்னர் ஜாயின் raw data ஆர் ஆன் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐடிக்கும் கரஸ்பாண்டிங் லாஸ்ட் ஆர்டர் டேட்டு மேட்ச் பண்ணுறோம். அண்ட் ஆர் டாட் ஆர்டர் டேட் ஈக்குவல் டு ஆர்டர் டேபிள் டாட் ஆர்டர் டேட். ஸோ இப்போ நான் ஃபில்டர் பண்ணும்போது என்னாகும், எனக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட கடைசி ஆர்டர் பண்ண ரெக்கார்டு மட்டும்தான் வரும். ஸோ கீபோர்டு வந்து 2 ரெக்கார்டு 81, ரைட். ஸோ கீபோர்டு வந்து 81, அப்புறமா 8 இங்கே இருக்குது, மவுஸ் ப்ராடக்ட் வந்து 2, 3 வந்து
829 இங்கே இருக்குது, 3 வந்து 829. ஸோ கரஸ்பாண்டிங் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்துருச்சு. இது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் கேட்கல, அதனால அதை இக்னோர் பண்ணிட்டோம். ஆனால் கேட்டாங்கன்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியாச்சு இல்லையா. ஒரு இன்னர் ஜாயின் கொடுத்து அந்த கஸ்டமர் டேபிளை கொண்டு வந்தால் போதும். ஸோ இது வந்து நம்ம சிடிஇ டேபிள் யூஸ் பண்ணி பண்ணது. சிடிஇ டேபிள் இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுவோம், ஒரு டேட்டா செட்டை கிரியேட் பண்ணி அது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறா இருந்துச்சுன்னா சிடிஇ டேபிள் வந்து மஸ்ட். ஏன்னா ஒரே டேபிள் திரும்ப திரும்ப கால் பண்ண வேண்டாம் இல்லையா, அதனால. பட் இதில் வந்து ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சிடிஇ டேபிள் வந்து அவ்வளோ முக்கியம்லாம் கிடையாது. ஸோ அது மாதிரி சினாரியோ என்ன பண்ணுவோம்னா, சிடி டேபிள் எடுத்துட்டு அப்படியே அதை வந்து ஒரு சப்கொரி டேபிளாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். சப்கொரி டேபிள்னா நம்ம வந்து அந்த டேபிளுக்கு பதிலாக டைரெக்டாக அந்த சப்கொரியை போட்டுருவோம். ரைட், ரா டேட்டான்னு கொடுத்துருந்த அந்த டேபிள் அலையாஸ் நேமுக்கு பதிலாக அது கொரியே கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை ரன் பண்ணோம்னா அதே இன்ஃபர்மேஷன் தான் வரும். அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தனியாக ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணி பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல முடிச்சிடலாம். ஸோ இது வந்து செகண்ட் அப்ரோச்சு, சப்கொரி டேபிள். ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து சிடி டேபிள். ஓகே, ஸோ மூணாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கார்லேட்டட் சப்கொரியில் எப்படி அதை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. கார்லேட்டட் சப்கொரினா நேற்றும் பார்த்தோம், முந்தின நாளும் பார்த்தோம் இல்லையா. கார்லேட்டட் சப்கொரி அப்படின்னா மெயின் டேபிள் வந்து இந்த சப்கொரியை வந்து டிரைவ் பண்ணும். இப்போ இதில் வந்து சப்கொரி டேபிள் தனியாக ரன் ஆகுது, இது எதுவும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. கிரியேட்ஸ் டேட்டா செட், அந்த டேட்டா செட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஆனால் கார்லேட்டட் சப்கொரின்னு வரும்போது இந்த சப்கொரியை வந்து மெயின் டேபிள் கண்ட்ரோல் பண்ணும். அது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இருந்தால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆர்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அண்ட் அந்த ஆர்டர் டேட் இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு இதே தான் செலக்ட் ஆர்டர் டேட். இங்கே ப்ராடக்ட் ஐடி எடுத்திருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மெயின் டேபிளோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஓன்னு வச்சுப்போம். ஓ டாட் வேர் இந்த ஓஓ டாட் ப்ராடக்ட் ஐடி இருக்கு இல்லையா, அதாவது சப்கொரி டேபிளோட ரெக்கார்டு வந்து ஈக்குவல் டு மெயின் டேபிளோட ப்ராடக்ட் ஐடியை மேட்ச் ஆகணும். இந்த ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதோட மேட்ச் ஆகணும். ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் அந்த ஆர்டர் டேபிள்லேருந்து ப்ராடக்ட் ஐடி எடுத்துகிட்டு வந்து இந்த சப்கொரியை ட்ரிகர் பண்ணும். அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு மேக்ஸிமம் ஆர்டர் டேட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்டர் டேட் வந்து நமக்கு இதோட மேட்ச் ஆகணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அந்த சினாரியோவில் நம்ம வந்து எல்லா காலமும் எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதே அவுட்புட் தான் இதில் வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் இந்த மெயின் ஆர்டர் டேபிள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் சப்கொரி வந்து ட்ரிகர் ஆகும். அதனால இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. இது வந்து நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும். அதனால இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சின்ன டேபிளாக இருக்குது, ரெஃபரன்ஸ் டேபிள் அல்லது அடிக்கடி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் கார்லேட்டட் சப்கொரி யூஸ் பண்ணலாம். அப்ரோச் 3 வந்து correlated subquery, ROACH approach 3. ஓகே, ஸோ நாலாவது அப்ரோச் என்ன பார்த்தோம்னா, இதே கார்லேட்டட் சப்கொரியை வந்து சப்கொரியா கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஆனால் கன்கார்டினேட் பண்ணுறோம், ஒரே காலம் இல்லாமல் 2 காலமாக கன்கார்டினேட் பண்ணுறோம். அது எப்படின்னா, இங்கே ஆர்டர் டேட்டு ஃபார் எவ்ரி ப்ராடக்ட் ஐடின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம டைரெக்டாக இந்த ப்ராடக்ட் ஐடியோட காம்பினேஷன் ப்ராடக்ட் ஐடி டாட் ஆர்டர் ஐடி ஆர்டர் டேட்டு, இந்த காம்பினேஷன் வந்து சப்கொரியில் இருக்குதான்னு பார்க்குறோம். இது இன் கிளாஸ் கொடுத்துடலாம். மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் வரும் சப்கொரியில். செலக்ட் ஓஓ டாட் செலக்ட் ஓஓ டாட் ப்ராடக்ட் ஐடி டேட்டு. இங்கே வேர் கண்டிஷன் வேண்டாம், சின்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணதுனால குரூப் பை 1. ஸோ இந்த கொரி வந்து ப்ராடக்ட் ஐடி மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டர் டேட், ஃபஸ்ட்டு பண்ண சிடிஇ டேபிள் அதே கொரி தான். ப்ராடக்ட் ஐடி மேக்ஸிமம் ஆஃப் ஆர்டர் டேட் ஃப்ரம் த ஹோல் டேபிள், அதை எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இந்த காம்பினேஷனை வந்து இந்த மெயின் டேபிளோட மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை மட்டும் ரன் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். ஸோ அதே அவுட்புட் தான் வருது.
ஸோ இது வந்து அப்ரோச் 4 வந்து கன்கார்டினேஷன். ஸோ 4 அப்ரோச் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஒரு சிடி டேபிளில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட கடைசி ஆர்டர் டேட் எடுத்து வந்து அதை ஃபில்டர் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து இந்த சிடி டேபிள் தேவையில்லை, ஒரு சப்குரி டேபிளே பண்ணால் போதும்னு சொல்லிட்டு சப்குரி டேபிளில் பண்ணுறோம். மூணாவது வந்து நம்ம வந்து கார்லேட்டட் சப்கொரி வந்து ட்ரை பண்ணுறோம். அதாவது மெயின் டேபிள் வந்து சப்கொரியை கண்ட்ரோல் பண்ணும். ஒவ்வொரு ப்ராடக்ட் ஐடிக்குமா அது வந்து ஆர்டர் டேட் எடுத்து வந்து அது மேட்ச் பண்ணும். இப்படி கார்லேட் சப்கொரி பண்ணுறதுக்கு இல்லாமல் நம்ம கன்கார்டினேட் பண்ணால் கூட போதும். ப்ராடக்ட் ஐடி ஆர்டர் டேட் இன் இது, ஏன்னா இது வந்து ஒரு தடவை ரன் ஆகும், அந்த டேட்டா செட் அப்படியே கவர் ஆயிரும். இல்லையா? ஸோ இது கூட ஒரு ஈஸியர் வே தான். இது வந்து நார்மல் சீக்வல் நம்ம பண்ணக்கூடியது. விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதுவும் வந்து போன 2 வீடியோலையும் பார்த்துருப்போம். நம்ம அப்படியே இந்த ப்ராடக்ட் டேபிளை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு ரோ நம்பர் கிரியேட் பண்ணுறோம். இந்த ரோ நம்பர் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் ஆகாது, பட் ஏன் ஒர்க் ஆகாதுங்கிறத பார்க்கலாம். ரோ நம்பர் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மாறணும் இல்லையா? அதனால் பார்ட்டிஷன் பை ப்ராடக்ட் ஐடி ஓ டாட் ப்ராடக்ட் ஐடி, பார்ட்டிஷன் பை ஓ டாட் ப்ராடக்ட் ஐடி. ரோ நம்பர் எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறோம்? ஆர்டர் பை ஓ டாட் ஆர்டர் டேட். ஆனால் கடைசி டேட் தான் ஃபஸ்ட்டு வரணும், அதனால் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துட்றோம். அஸ் ரோ நம்பர். இப்போ ரன் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இப்போ கீபோர்ட் பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் இருக்குது இல்லையா? அதில் பேஸ்ட் ஆன் த ஆர்டர் டேட் வந்து 1 2 3 4 பண்ணுறோம். இதில் என்ன பாட்டில் நெக் அப்படின்னா, இப்போ 2 ரெக்கார்டு இருக்குது இல்லையா? இந்த 2 ரெக்கார்டும் வந்து ஒரே நாளில் ட்ரிகர் ஆகுது. இப்போ ரோ நம்பர் என்ன ஆகும்? 1 2 3 4ன்னு டேட்டா செட் எடுத்து அப்படியே சீக்வன்ஸ் பண்ணி விட்டுரும். பட் நமக்கு மோர் தேன் 1 ப்ராடக்ட் வந்து அது ஒரே நாளில் ஆர்டர் ஆகிடுச்சுன்னா எல்லாமே வேணும். அப்படிங்கிறதுனால ரோ நம்பரை விட்டுட்டு ரேங்க் யூஸ் பண்ணுறோம். ரேங்க்கு வந்து அதே மாதிரி சீக்வன்ஸ், ஆனால் ரேங்க் பண்ணும். ரெண்டும் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா ஒரு ரேங்க் கொடுத்துரும். பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ மோர் தேன் 1 இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் மாறுது இல்லையா? 1 2 3 4 பதிலாக 1 1 3 4ன்னு வந்துடும். இந்த 2 வந்து 1ஓட ஸ்கிப் இல்லையா? 1 1 அப்புறமா 1 2 3 4 பதிலாக 2 வந்து திரும்பவும் 1 ஆகுது. ரெண்டுமே ஒரே இதாக இருக்குது. அப்போ 2 மிஸ் ஆகுது இல்லையா? ஸோ 3 4ன்னு வந்துடும். இதே இது 4 4 இருக்குது அப்படின்னா 4 4 4 4 வந்துட்டு 8 ஸ்டார்ட் ஆகும். 5 6 7 மிஸ் ஆகும். ஸோ ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணும் அந்த ஆர்டரை. அதனால அதோட ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னா டென்ஸ் ரேங்க். டென்ஸ் ரேங்க்னு கொடுத்தோம்னா எனக்கு அதே சீக்வன்ஸ் ஆனால் ஸ்கிப் ஆகாமல் வரும். ஸோ இங்கே 1 1 வந்துருச்சு, அப்புறம் 2 3 தான் வருது, ரைட்? ஸோ டென்ஸ் ரேங்க் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈஸி. பட் ரேங்க் இந்த எக்ஸாம்பிளுக்கு ரேங்கே போதும், ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு தான் எடுக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட் எடுக்கிறதுனால 1ன்னு கொடுத்தாலே ஒர்க் அவுட் ஆயிரும். டென்ஸ் ரேங்க் வந்து பெட்டர் ஆப்ஷன். நம்ம இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் டேட்டாவை மேனிபுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டென்ஸ் ரேங்க் வந்ததுக்கப்புறம் இப்போது டேட்டாபேஸ் லைக் ஸ்னோஃப்ளேக்கு, டெரடைட்டா, ஹைவ் இதெல்லாம் வந்து குவாலிஃபைன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. குவாலிஃபை ரோ நம், இது ரேங்க் ரோ நம் இல்லை, ரேங்க்னு வச்சுப்போம். டி ரேங்க், டென்ஸ் ரேங்க் இல்லையா? டென்ஸ் ரேங்க் ஈக்குவல் டு 1 அப்படி கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். ஆனால் மைசீக்வல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைசீக்வலில் குவாலிஃபைன்னு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டேட்டா செட்டை வந்து ரா டேட்டா அஸ் ஒரு சிடி டேபிளை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னென்ன காலம் தேவையோ செலக்ட் 4 ஃப்ரம் ரா டேட்டா. ஒவ்வொரு அலையாஸ் நேம் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். வேர் குவாலிஃபைக்கு பதிலாக வேர் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் அபவுட் மெத்தட். ஸோ அதே அவுட்புட் தான் வரப்போகுது. 2 கீபோர்டு, ஒரு மவுஸு, ஒரு ஸ்க்ரீன். இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இல்லையா? ஸோ ரோ நம்பர் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நமக்கு ஒரே இந்த டேட்டா செட் அப்படியே வரணும், ஆனால் வந்து ரேங்க் எல்லாம் வரணும், வேலிடேட் பண்ணி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரேங்கோ டென்ஸ் ரேங்கோ பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட். ஸோ இதை மாதிரி 5 அப்ரோச் இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து கோடு வந்து கிட்டப்பில் இருக்கும். இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து எல்லா வீடியோஸுமே இதில் இருக்குது. ஸோ ஸ்டில் இன்னும் 10 வீடியோ போடணும் இல்லையா? ஸோ
இதோட கமெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா கிட்டப் லிங்க் இருக்கும். அது வந்து சோர்ஸ் கோடு எடுத்துகிட்டு போகும். இது வந்து 36th, நம்ம பார்த்துட்டு இருக்க 39th. ஸோ இதில் வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், என்னென்ன அப்ரோச் யூஸ் பண்ணோம், சிடிஇ டேபிள், சப்கொரி டேபிள், கார்லேட்டட் சப்கொரி, அதுக்கப்புறமா கன்கார்டினேஷன், அப்புறம் விண்டோஸ் ஃபங்க்ஷன். ரைட், இங்கே ரேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், டென்ஸ் ரேங்க் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா லிங்க் இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் இந்த ஆக்சுவல் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை டு பி கன்சிஸ்டன்ட். ஸோ அது நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆனீங்கன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.